வணக்கம். 12ஆம் வகுப்பு சயின்ஸ் முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கீங்களா? கவலையே வேணாம். 2026ல உங்க கெரியரை வெற்றிகரமா வடிவமைக்க போற ஒரு தெளிவான திட்டத்தை நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். கரெக்டா? இந்த கேள்விதான் இப்போ உங்க மனசுல ஓடிட்டே இருக்கு. வீட்ல ஒன்னு சொல்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேற ரூட்ல போவாங்க, ஆன்லைன்ல பார்த்தா 1000 ஆப்ஷன்ஸ். இதுல நமக்கு இது செட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதா இப்போ இருக்கிற பெரிய டாஸ்க். நீங்க வேலைக்கு போக போற இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டர்னிங் பாயிண்ட். உங்க அப்பா அம்மா வேலை செஞ்ச உலகத்துக்கும் நீங்க நுழைய போற உலகத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கையில ஒரு டிகிரி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சா அது வெற்றிய தராது. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நாம இன்னும் பழைய காலத்து கைதையே வச்சிட்டு இருக்கோம். ஆனா உலக பொருளாதார மன்றத்தோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இன்னும் கொஞ்ச வருஷத்துல இன்னைக்கு நாம பெருசா மதிக்கிற பல ஸ்கில்ஸ் வழக்கொழிஞ்சு போயிடுமா. அப்போ நாம எப்படி இதுக்கு தயாராகிறது? சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். 2026ல இந்த ஆட்டத்தோட ரூல்ஸே மொத்தமா மாறிருச்சு. அந்த புதிய பொருளாதாரத்தை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். 56.35%. என்னடா இது நங்கர்னு பாக்குறீங்களா? இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2026 படி இதுதான் நம்ம நாட்டுல டிகிரி முடிச்சவங்களோட வேலைவாய்ப்பு விகிதம். கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? அதாவது படிச்சு முடிக்கிற பாதி பேருக்கு அவங்க படிப்புக்கேத்த வேலை உடனே கிடைக்கிறதில்ல. இதுலேருந்து என்ன தெரியுது? டிகிரி மட்டுமே முக்கியம் இல்ல, அதை தாண்டி வேற ஏதோ ஒன்னு தேவைப்படுது. அதுதான் இந்த ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் எக்கானமி, அதாவது திறமைக்கு முதல் மரியாதை. இன்னைக்கு கம்பெனிங்க உங்க சர்டிபிகேட்டை விட உங்களால என்ன செய்ய முடியும்னு தான் பாக்குறாங்க. உங்களுக்கு ஏஐ தெரியுமா? டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியுமா? களத்துல இறங்கி வேலை செய்ய முடியுமா? இதெல்லாம் தான் இப்போதைய ஹாட் டாபிக்ஸ். சரி, பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? உங்க கெரியரை திட்டமிட ஒரு புத்தம் புதிய வழியையும் யோசிக்க வேண்டிய விதத்தையும் இப்ப பார்க்கலாமா? வாங்க. அந்திகமா கெரியருங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி. படிப்பு, அப்புறம் வேலை, அப்புறம் ரிட்டையர்மெண்ட், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எப்படி இல்ல, இது ஒரு வட்ட மாதிரி. கத்துக்கணும், வேலை செய்யணும், புதுசா ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், மறுபடியும் கத்துக்கணும். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இதுதான் இப்ப இருக்கிற புது ரியாலிட்டி. இந்த புது உலகத்துல ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு இன்ஃபினிட் லேர்னர், அதாவது ஒரு முடிவில்லாத மாணவனா மாறணும். அப்படின்னா என்ன? உங்க டிகிரி வாங்கினதோட படிப்பு முடியல, அது வெறும் ஆரம்பம்தான். உங்க ஸ்கில்ஸ் போர்ட்ஃபோலியோவை, அதாவது உங்க திறமை கூடைய நீங்க தொடர்ந்து பெருசாக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டோட புதிய கல்விக் கொள்கை, அதாவது NEP 2020, இந்த புதுவிதமான அணுகுமுறைக்கு உங்களை சூப்பரா தயார்படுத்துது. இனிமே நீங்க வேற வேற துறைகளை கலந்து படிக்கலாம், படிப்புல பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் சேரலாம். அது மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் லேர்னிங்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சரி, இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அதாவது PCM குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சில சூப்பரான கெரியர் வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொய் சொல்லாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு 80% வேலைவாய்ப்பு, IT இன்ஜினியர்ஸ்க்கு 78%. இந்த எண்கள் டெக்னாலஜி துறை எவ்வளவு வலுவா இருக்கு, அதுல எவ்வளவு வாய்ப்புகள் குட்டி கிடக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, சில டாப் PCM கெரியர் பாதைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். AI, ML, கோர் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி துறைகள்ல ஆரம்ப சம்பளம் எப்படி இருக்கு, எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னாலஜி டிகிரி கூட AI, பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி ஸ்கில்ஸையும் சேர்த்து கத்துக்கிட்டா சம்பளம் 40லேருந்து 60% வரைக்கும் அதிகமாகுதான். எல்லாரும் இன்ஜினியரிங் தான் போறாங்கன்னு நீங்களும் அதையே தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதையும் தாண்டி டேட்டா சயின்ஸ், தூய அறிவியல் ஆராய்ச்சி, ஆர்கிடெக்சர், பாதுகாப்பு துறை, அப்புறம் ரொம்பவே சுவாரஸ்யமான எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டின்னு ஏகப்பட்ட ஹை க்ரோத் துறைகள் PCM ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, இப்ப நாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது PCB ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். இந்த துறையும் இப்போ ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சியில இருக்கு. PCBனாலே டாக்டர் படிப்பு, அதாவது MBBS மட்டும்தான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது முழு உண்மை இல்ல. இன்னைக்கு மருத்துவத்துறைங்கிறது மருத்துவர்களை மட்டும் நம்பி இல்ல, அது பலவிதமான ஸ்பெஷலிஸ்ட்கள், டெக்னாலஜி வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள்னு எல்லாரும் சேர்ந்து இயக்குற ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பு. MBBS ஒரு சூப்பரான வழிதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயம் கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட், ஜெனடிக் கவுன்சிலர் மாதிரி புது புது துறைகளும் வந்திருக்கு. இந்த வேலைகளுக்கும் நல்ல சம்பளம், சிறப்பான எதிர்காலம் இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப வேகமா வளர்ந்து வர சில துறைகள்: BSc நர்சிங், பிசியோதெரபி, பயோடெக்னாலஜி,
தடயவியல் அறிவியல், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்னு எவ்வளவோ இருக்கு. இதுல பல படிப்புகளுக்கு ரொம்ப போட்டி நிறைஞ்ச நீட் தேர்வு கூட எழுத தேவையில்ல. சரி, இவ்ளோ ஆப்ஷன்ஸ பார்த்துட்டோம். இதுல இருந்து உங்களுக்கு எது கரெக்ட்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கான ஒரு சிம்பிள் வழிமுறை தான் இந்த செக்ஷன். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. உங்க பலம் என்ன, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. 2. நீங்க தேர்ந்தெடுக்க போற துறையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. 3. அந்த துறையில பிராக்டிக்கலா கத்துக்க இன்டர்ன்ஷிப் செய்ய வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. கடைசியா உங்க ஆசையையும் மார்க்கெட்டோட தேவையையும் பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த முழுசா நாம பேசுனதோட முக்கியமான கருத்து இதுதான். 2026ல உங்க வெற்றி நீங்க வாங்குற ஒரே ஒரு டிகிரிய மட்டும் சார்ந்தில்ல. மாறாக இந்த உலகத்தோட மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க எப்படி மாத்திக்கிறீங்க, புது புது ஸ்கில்ஸ் எப்படி கத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த கோட் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது பாருங்க. எது பெஸ்ட் கெரியர்னா, எது ரொம்ப பாப்புலரோ அது கிடையாது. உங்க திறமை, உங்க ஆர்வம், எதிர்கால வளர்ச்சி, பிராக்டிக்கல் அனுபவம் இதெல்லாம் எங்க ஒண்ணு சேர்றதோ அதுதான் உங்களுக்கான சிறந்த கெரியர். அப்போ நாம இப்போ கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விக்கு வரோம். அது நான் என்ன டிகிரி வாங்கணும் அப்படிங்கறதில்ல. அதை விட ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நீங்க இந்த உலகத்துல என்ன பிரச்சனையை தீர்க்க விரும்புறீங்க? ஆமா, இந்த கேள்வியே கேளுங்க. உங்க ஆர்வமும் திறமையும் நோக்கமும் எந்த புள்ளியில சந்திக்குதோ அங்கதான் உங்களுக்கான உண்மையான கெரியர் பாதை